நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ஐயப்ப பக்தர்களுக்கு பழனி தேவஸ்தானம் சுற்றுலா பேருந்து நிலையத்தில் எளிதாக சிரமமின்றி வாங்கி செல்ல பஞ்சாமிர்தம் விற்பனை நிலையம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பிரசித்தி பெற்ற கோயில். இங்கு தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக வந்து செல்கின்றனர். மேலும் இந்த கோயிலின் சிறப்பாக வரும் பக்தர்களுக்கு தேவஸ்தானத்தின் சார்பில் பஞ்சாமிர்தம் விற்பனை செய்யப்படுகிறது. பழனி பஞ்சாமிர்தம் என்றால் தனி சிறப்பை கொண்டது. இதனால் இங்கு வரும் பக்தர்கள் பஞ்சாமிர்தத்தை வாங்காமல் திரும்பி செல்வது கிடையாது. அதன்படி திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் அறங்காவலர் உறுப்பினர்கள், கோவிலின் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் கோவில் அதிகாரிகள் ஆகியோர் ஏற்பாட்டில் சபரிமலை நடை திறந்து உள்ளதால் பழனி கோவிலுக்கு வருகை புரியும் ஐயப்ப பக்தர்களுக்கு எளிதாகவும் சிரமம் இன்றி பஞ்சாமிர்தம் கிடைக்க பழனி கிரி வீதியில் அழகுநாச்சி அம்மன் திருக்கோயில் எதிர்ப்புறம் உள்ள தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுற்றுலா பேருந்து நிலைய வளாகத்தில் பஞ்சாமிர்தம் வாங்கி செல்ல வசதியாக 2வது ஆண்டாக தற்காலிக பஞ்சாமிர்த விற்பனை நிலையம் 16/11/2025 முதல் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி முருக பக்தர்களும் ஐயப்ப பக்தர்களும் எளிதாகவும் வசதியாகவும் வாங்கி செல்கின்றனர். இது உலக புகழ்பெற்ற பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் அபிஷேகத்திற்காக மட்டுமல்லாமல் பிரசாதமாகவும் விற்கப்படுகிறது. பழனி மலைக்கோயில் பேருந்து நிலையம் உட்பட 13 இடங்களில் பஞ்சாமிர்தம் விற்கப்படுகிறது. பஞ்சாமிர்தம் விற்பனை இடங்கள் பழனி மலைக்கோயில், பழனி பேருந்து நிலையம் உள்ளிட்ட 13 இடங்களில் விற்பனை மையங்கள் உள்ளன. அரை கிலோ டப்பா ரூபாய் 40, டின் ரூபாய் 45,200 கிராம், டப்பா ரூபாய் 20 என பல்வேறு அளவுகளில் விற்பனை செய்யப்படுகிறது. பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் அபிஷேகத்திற்காகவும் விற்கப்படுகிறது. இது மலைவாழை, கற்கண்டு, நெய், கரும்பு, சர்க்கரை, தேன் போன்ற பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு பிரசாதமாகும். இந்த பஞ்சாமிர்தம் அதிக அளவில் பக்தர்களால் விரும்பப்பட்டு வாங்கப்படுகிறது. நியூஸ் 21 நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.